அனைவருக்கும் வணக்கம். தனது சட்டமன்ற தொகுதியான சென்னை குளத்தூரில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு செய்தியாளர், அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா, உதயநிதி துணை முதல்வர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின், மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என நச்சென்று பதிலளித்திருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தபின் மின்சார கட்டணத்தில் மாற்றம், இளம் விதவைகள் எண்ணிக்கையில் மாற்றம், வீட்டு வரியில் மாற்றம், பத்திரப்பதிவில் மாற்றம், இட மதிப்பீட்டில் மாற்றம் என பல மாற்றங்களை பார்த்துவிட்டது தமிழ்நாடு. ஆனால் இந்த எல்லா மாற்றமும் மக்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை ஆட்சி மாறினால்தான் ஏமாற்றம் தீருமோ என்னவோ. ஓட்டுக்கு பணம் வாங்கும் தமிழக மக்களால் ஜனநாயகம் ஆள தகுதியற்றவர்களின் கைக்குள் போய்விட்டது. அதனால்தான் இனி ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற மனநிலைக்கு நாட்டு நலனில் அக்கறை கொண்டோர்களும் வந்துவிட்டனர். அது சரி, வலுத்திருக்கு பழுக்கலன்னு சொன்னீங்களே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, அதுக்குள்ள பழுத்துருச்சா? இந்த பஞ்சாயத்தை காலத்துல முடிங்கய்யா. இம்சை தாங்கல. உதயநிதி, அருள்நிதி, தயாநிதின்னு 3 துணை முதல்வர்கள் கூட போடுங்க. இதனால எதுவுமே நல்லது நடக்க போறதில்ல. முகமது பின் துக்ளக் படத்துல சோ ஒரு டயலாக் சொல்வார், என்னை எதிர்த்து போட்டியிடும் ரமேஷ் மிகவும் நல்லவர் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனக்கும் தெரியும். நீங்களே யோசித்து பாருங்கள். நல்லவர்கள் நாடாளுமன்றம் போகலாமா? யார் பதவிக்கு வந்தாலும் ஒரே லட்சணம் தானே. நான் தான் ஒரு முறை பதவிக்கு வந்துவிட்டு போகிறேனே, அதனால் மக்களுக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று தலைக்கு மேலே போய்விட்டது. இனி சான் போனால் என்ன, மூலம் போனால் என்ன? நன்றி.